அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியாஷா லைஃப் ஸ்டைல். வீட்லேயே குக்கரில் ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக சாக்லேட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த கேக்கை வந்து ரொம்ப சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேன். இந்த டம்ளர் அளவுக்கு தான் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்க்க போகிறேன். அதே டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஜீனி, 2 டம்ளர் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே டம்ளரில் இந்த கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா சத்து மாவு, அது வந்து 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எது சேர்த்தாலுமே வந்து சளிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டிப்படாமல் விடும். அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதையுமே வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொக்கோ பவுடர் சேர்க்காமலே இந்த கேக் வந்து ப்ரௌன் கலரில் தான் வரும். ஏன்னா நம்ம சத்து மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்ததை மாவு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்ததை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே தடவையாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் வந்து கட்டிப்படாமல் நமக்கு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே ஒரு தடவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து குக்கரில் செய்ய போகிறதுனால உங்கள் வீட்டில் வந்து பழைய பேனு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவு மிக்ஸ் பண்ணியுமே கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால காய்ச்சி ஆற வச்சுருந்தேன் பாலை வந்து இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா இந்த தோசை மாவுலாம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இந்த பபுள்ஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பபுள்ஸ்லாம் வராமல் இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து உள்பக்கம் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து நெய் தடவிக்கலாம். நீங்கள் மாவு தடவுறதா இருந்தாலும் தடவிக்கலாம். நான் நெய் தடவிக்கிட்டேன். அப்புறம் வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கணும். பட்டர் ஷீட் இருந்தால் அது போட்டுக்கோங்க. என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நான் டிம் ஷீட் போட்டு அது மேலேயுமே நெய் நல்லா வந்து எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு தடவை இந்த கேக் பேட்டர்னை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரில் ஃபுல்லாகவுமே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம ப்ரீஹீட் வச்சுருந்த அந்த பேன் மேலே இந்த குக்கரை வச்சிடணும். மூடி போடும்போது கண்டிப்பாக வந்து அந்த வெயிட் போடுவோம் இல்லையா, அது போடக்கூடாது. அது உள்ளார பெல்ட் இருக்கும் இல்லையா, அதுவும் போடக்கூடாது. மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு மணி நேரம் கழிச்சோம்னா கரெக்டாக கேக் வந்து ரெடி ஆகிடும். நான் ஒரு 1/2 ஹவரில் எடுத்து பார்த்தேன், ஆனால் ரெடி ஆகலை. ஆனால் ஓரத்துலலாம் நல்லா உப்பிக்கிட்டு பஃபியாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 1 ஹவர் கழித்து கத்தியால் குத்தி பார்த்தேன், அதில் வந்து ஒட்டலை. அப்போ நமக்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடணும். லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான சாக்லேட் கேக் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கேக்கே செய்யவே வராதே அப்படின்னு டென்ஷனே படாமல் ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு முதல்ல செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப கண்டிப்பாக கேட்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you for watching.